ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஸ்டாக் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணுறேன். எல்லாமே பீஸ் ரேட்டு தான், எதுவுமே கேஜி ரேட் கிடையாது. நானும் பீஸ் ரேட் தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ எல்லாமே பீஸ் ரேட்டு தான். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ பப்பன்னு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃபஸ்ட்டு மினியேச்சர் ஐட்டம்ஸ்லேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு க்யூட்டான ஒரு சொம்பு தான். இந்த டிசைன் பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு. இது வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் சொம்பு. ஹைட் ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு பிரான்ஸில் ஒரு இது வந்து பிராஸில் ஒரு கிண்ணம். இதில் டின் கோட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அன்யூஸ்டு பீஸு. கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணலாம், இல்லை பூஜை ஐட்டமாக யூஸ் பண்ணலாம், இல்லை சோ பீஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இது வந்து ஒரு கிளி விளக்கு தான். 5 கிளி வச்ச மாதிரி ஒரு பீஸு. இது விஷ்ணு லேம்ப் தான். உங்களுக்கு 5 சைடு வந்து கிளி இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே வந்து 3 கிளி இருக்கும், 2 சைடில் வந்து 2 கிளி இருக்கும். ஸோ அதுதான் இதில் ஸ்பெஷலேவும். இது வந்து சூரியன் சந்திரன் விளக்கு தான். இது வந்து பிரான்ஸ் ஐட்டம். இது அன்யூஸ்டு பீஸு. உங்களுக்கு பீஸ் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே நல்லா இருக்குது பீஸு. கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த விளக்கோட ஏஜ் பார்த்திங்கன்னா 100 வருஷம் பக்கம் இருக்கும். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸில் ஒரு மாடை விளக்கு தான். இதில் வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த டாட் இருக்கிறது ரொம்ப பழைய விளக்குன்னு. உங்களுக்கு பீஸும் நல்ல வெயிட் வந்து வந்துடும். உங்களுக்கு ஒரு 400 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட் இருக்கும். நீங்கள் எதுவுமே வெயிட் ரேட் கிடையாது. நான் வெயிட்டுக்காக சொல்கிறேன், வெயிட் ரேட் கிடையாது. எல்லாமே பீஸ் ரேட்டு தான். நான் வாங்குறது பீஸ் ரேட்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ரீசனுக்காக சொல்கிறேன். அடுத்ததாக இது வந்து ஒரு லோட்டா. நீங்கள் பஞ்ச பாத்திரமாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சைஸ் வந்து ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக இது ஒரு பிராஸில் ஒரு டம்ளர் மாதிரி. நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு, இல்லைனா ஏதாவது ஆயில் எடுத்து ஊற்றுறதுக்கு, அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போல்லாம் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அதுக்காக. ஸோ அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது பிராஸு. அதுவுமே 3 இன்ச் ஹைட் வந்து இருக்கும். இது வந்து ஒரு பிரான்ஸில் பால் ஆடை தான். இந்த பால் சங்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான். குழந்தைங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போல்லாம் நிறைய பேர் சோப்பீஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ரெகுலராக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ரொம்பவே குட்டியான ஒரு மினியேச்சர் காது உருளி. இது ரொம்ப குட்டி, உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து ஒரு பிரான்ஸ் பீஸு. உங்களுக்கு கையில் வச்சு பார்த்தாலே தெரியும், ரொம்ப குட்டியான ஒரு பீஸு. அடுத்ததாக இது வந்து ஒரு காது உருளி. இது நார்மல் சைஸ் வந்து இருக்கும். நீங்கள் கிச்சனில் வந்து நார்மலாக சைடிஷ் எடுத்து வைக்க, இல்லைனா ஏதாவது பொரியல் பண்ணிவிட்டு குட்டியாக எடுத்து வைக்க, அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுவுமே பிரான்ஸ் பீஸ் தான். கண்டிஷன் நல்லாயிருக்கு. அடுத்ததாக இது ஒரு கீ பாட்டு. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml அந்த மாதிரி பிடிக்கும். 400 to 500 ml பிடிக்கலாம். எனக்கு கிளியராக கெப்பாசிட்டி தெரியல. உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஹைட்டு மென்ஷன் பண்ணிவிட்டால் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது அன்யூஸ்டு பீஸ் தான், பிரான்ஸ் பீஸு. அன்யூஸ்டுன்றதுனால சொல்லவே தேவையில்லை, குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக இது ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது ஒரு 400 ml கிட்ட வந்து பிடிக்கும். இதுவும் நல்லா சாலிடான ஒரு பீஸ் தான். பிராஸு நெளிஞ்சு போயிடும் அப்படிலாம் இல்லை, நல்லா சாலிடாகவே இருக்கும் உங்களுக்கு. இதில் டின் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அன்யூஸ்டு பீஸுனால தாராளமாக லைஃப் வரும் உங்களுக்கு டின்னு. ஸோ நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூடான பொருள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நம்ம வந்து சூடு பண்ணி பொரிச்ச ஆயிலெலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸ் சொம்பு தான். இதில் டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சில சொம்பில் வந்து கிளி வரும், இதில் கிளியில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வெயிட்டுமே நல்ல வெயிட் வந்து வந்துடும். இது வந்து பொங்கல் பானையாக யூஸ் பண்ணலாம், இல்லை கரக சொம்பு அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ஒரு கிண்ணம், ஒரு குட்டியாக அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணம் தான். இதில் குட்டியாக ஏதாவது சூடு பண்ணுறோம் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை டின் இருக்கனால நம்ம தாராளமாக என்ன டைப் குக்கிங்னாலும், அதாவது என்ன சூடு பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஒரு ரசமே வைக்கிறோம், கொஞ்சமாக மீதி இருக்குது, அதை சூடு பண்ணாலும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 உப்பு ஜாடி. இது வந்து டின் இல்லை, உள்ளே இருக்கிறது சும்மா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்லாம் தெரியல, சும்மா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான், டின்னு கிடையாது. இது ஒரு பிரான்ஸ் பீஸ். ஸோ டின் எல்லாமே நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 உப்பு ஜாடி நான் காமிச்சிருக்கேன். இது வந்து டிசைன் இல்லை, மேலே கொஞ்சம் மேலே வந்து கர்வாக இருக்கும், கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தது டிசைன் உள்ள பீஸில் வந்து உங்களுக்கு மூடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து அதை விட கொஞ்சம் சின்னது. ஆனால் இந்த சைஸில் மேக்ஸிமம் வந்து உப்பு ஜாடி வந்து கிடைக்கிது. இது ஹேண்டலும் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து சால்ட்டு போட்டுட்டு நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பிரான்ஸ் பீஸ் ரெண்டுமே. இப்போ தான் வந்து பாலிஷ் போட்டது. பாலிஷ் போட்ட இடத்துல இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது பிரான்ஸ்ன்றதுனால மேக்ஸிமம் டின் வந்து வராது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு
கூஜா தான் இது, பிரான்ஸ் கூஜா. ஒரு 750 mlலேருந்து 1 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும் நமக்கு தண்ணி. வெயிட்டு 1 kg வெயிட் வந்து உங்களுக்கு இருக்குது. உள்ளே வந்து கிளாஸ் இருக்குது, அன்யூஸ்டு பீஸு. உங்களுக்கு கிளாஸ் பார்த்தாலே தெரியும், 1 or 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படியே இருக்குது, ஒன்றுமே யூஸ் பண்ணாத மாதிரி. இதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர் தான். வெயிட்டும் நல்ல வெயிட் வந்துடும். அன்யூஸ்டு பீஸ்னால நீங்கள் தாராளமாக எண்ணெய், பால் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இது ஒரு பால் பாத்திரம் தான், கொஞ்சம் குண்டா மாதிரி இருக்கிற ஒரு டைப்பில். இது வந்து ஒரு பிராஸ் பீஸு, டின்னு இருக்குது. அன்யூஸ்டு பீஸுன்றதுனால நீங்கள் லைஃப் நல்லா வரும், டின்னோட லைஃபு. அடுத்ததாக ஒரு ஃப்ளவர் வேஸு இல்லைன்னா பவுல் எப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். இப்போ நிறைய பேர் ஷோபீஸ்க்காக நிறைய வாங்குகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க பர்பஸ்க்காக எப்படினாலும் மாற்றி யூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து ஒரு பவுலு. இது ஒரு பிரான்ஸு, பட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹேண்ட்மேட் பீஸாக ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணலாம் தாராளமாக. நான் சொன்ன மாதிரி பிளான்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸில் ஒரு ஸ்டூல் தான். இது ஒரு பிரான்ஸ் பீஸு, பட்டு அந்த நட்டு அதெல்லாம் வந்து இரும்பில் தான் கொடுத்துருக்காங்க. அது போயிடுச்சான்னு தெரியல, மேபி இப்போ போட்டதாக இருக்கலாம். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ஒரு ஆயில் பாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் சூடான ஐட்டம் அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கூல்லாம் கோயிலுக்கு கொண்டு போகிறோம்ல, அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு. இது வந்து அன்யூஸ்டு பீஸ்ன்றதுனால டின்னும் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி கோவிலுக்கு ஏதாவது பிரசாதம் கொண்டு போனால் கூட இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம கொண்டு போய்க்கலாம். அடுத்ததாக இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான், பானாக்கு இப்படி பாத்திரம் தான். இதுக்கு லிட்டு வந்து ரொம்ப ஏர் டைட்டாக இருக்காது, சும்மா வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை இந்த ஏதாவது குழம்பு எடுத்து நம்ம சர்வ் பண்ணுறோம் அந்த மாதிரி பர்பஸ் கூட இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோரேஜ் கண்டெய்னராக பருப்பு, அரிசி அதெல்லாம் போட்டு வைக்கணும் கூட போட்டு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பிரான்ஸ் பிளேட்டு, இது மரவன்னு சொல்லுவாங்க. இது வந்து பூஜை ஐட்டமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற பிளேட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை சர்வ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 inch அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டயா, ஹைட் அதெல்லாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக இது ஒரு பிராஸில் ஒரு மசாலா பாக்ஸ் தான், 5 பெட்டி. இது வந்து நல்ல வந்து டின் போட்டிருக்கனால நீங்கள் லைஃப் என்னனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அந்த மாதிரி நீங்கள் என்னனாலும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். மூடி வச்சது தான் கேட்குறீங்க, மூடி வச்சது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால இப்போ இருக்கிற பீஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 grams அந்த மாதிரி பிடிக்கும். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸில் ஒரு ஸ்டூல் தான். இது ஒரு அன்னப்பச்சி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டூலு. இதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 inch இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் வந்து 1.7 kg வெயிட் வந்து இருக்குது. டயா ஒரு 6 inch அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். விளக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு பூஜை ரூமில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸில் வந்து ஒரு உருளி, நல்ல ஒரு சாலிடு பீஸ். உங்களுக்கு நல்ல வந்து அன்யூஸ்டு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அன்யூஸ்டு பீஸு. 1.5 liters வந்து தண்ணி வந்து பிடிக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு அரிசி வடிக்கிற பாத்திரமாக யூஸ் பண்ணலாம். இல்லை கறி பாட்டு குழம்பு ஏதாவது பண்ணுறோன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து 1.5 liters தான். இது வந்து பிரான்ஸும் மிக்சடு பீஸாக தான் இருக்கும். உங்களுக்கு வெயிட் நல்லா இருக்கும், லைஃப்மே நல்லா வரும். அடுத்ததாக இது ஒரு குமிழ் மூடி தான், குமிழ் மூடி தூக்கு. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.2 liters வரைக்கும் பிடிக்கும். நீங்கள் ஆயில் கேனாக யூஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்க்க லுக்குமே நல்லாயிருக்கும். டின்னுமே நல்லா இருக்குது, இப்போ தான் பாலிஷ் போட்டு வாங்கினது. ஸோ டின்னுமே நல்லாயிருக்கு. அடுத்ததாக இது ஒரு சாம்பார் வாளி. நீங்கள் இந்த பக்கெட்டை எப்படினாலும் உங்கள் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி பிரசாதம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 liters அந்த மாதிரி பிடிக்கும். டின்னுமே நல்லாயிருக்கு. எந்த மாதிரி ஐட்டம்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்ததாக இது ஒரு ஹேண்ட்மேடில் ஒரு பால் பாத்திரம், கறி பாட் எப்படின்னாலும் சொல்லலாம். இது 3 liters வரைக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கும். 2.5லேருந்து 3 liters வரைக்கும் பிடிக்கும். என்னன்னாலும் குக் பண்ணிக்கலாம். ஒரு கறி குழம்பு அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக இது ஒரு பொட்டு கிண்ணன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.5 liters வரைக்கும் பிடிக்கும். அன்யூஸ்டு பீஸு, டின்னுமே நல்லாயிருக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டயா, ஹைட் அதெல்லாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக இது ஒரு வெள்ளோடு பானை. இந்த பானையோட கெப்பாசிட்டி 3 liters வரைக்கும் பிடிக்கும். நீங்கள் தாராளமாக ஒரு பெரிய சைஸ் பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து அரிசி வடிக்கிற பாத்திரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் நல்ல வெயிட் இருக்குது, 3 kg பக்கம் வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக இது ஒரு ஒயிட் பிரான்ஸில் ஒரு குத்து விளக்கு. இதோட வெயிட் வந்து 3.2 kg வெயிட் வந்து இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். வாஷ் பண்ணால் உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு ஒயிட் பிரான்ஸுன்றது பார்க்க அப்படியே சில்வர் மாதிரி இருக்கும் நமக்கு.
இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ப்ரான்ஸ் கடாய் தான். இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு பக்கம் வந்து 10 to 11 இன்ச்சுக்குள்ளே வந்து டயா இருக்கும். யூஸ்டு பீஸ் தான். கண்டிஷன் நல்லாவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பாலிஷ் போட்டு வாங்கியிருக்கு. கண்டிஷன் நல்லாவே இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர்ஸ் பக்கம் வந்து தண்ணி வந்து பிடிக்கும். நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து 2 kg பக்கம் வந்து வெயிட் வந்து வந்துடும். அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸு. இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.